Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Jesus Name Truth program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message by Apostle Bishop Dr. Reuben that can change your lives. With his experience, 50 years in apostolic ministry and great revelations which he has received from the Lord, you are in for a great blessing. Watch with faith and expectation, you will be blessed. மகா பரிசுத்தமுள்ள நம்முடைய ஆண்டவரும் அருமரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை தியானிக்கவும், அவருடைய வேதாகமத்தில் இருந்து அவர் செய்து வந்த சகல அதிசயமான காரியங்களோடு கூட தியானம் பண்ணவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக கோடி சோத்திரம். இந்த நாள் ஆதார் மாதம் என்று சொல்லப்படுகிறது போல, ஆதார் மாதம் என்றால் 12வது மாதம். ஆமென். ஆனாலும் நமக்கு 12வது மாதம் டிசம்பர் என்று அழைக்கப்படுகிறது. இவைகளை நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு முக்கியமான காரியங்கள். காலமும் நேரமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சகலத்தையும் அவர் அந்தந்த காலங்களிலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கும் உன் வீட்டாருக்கும் இந்த நாட்களிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் நடப்பதாக. டிசம்பர் என்றாலே ஆமென், எல்லா விதமான வரப்போகிறதான ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் மாத்திரமல்ல, இந்த வருஷத்தினுடைய முடிவாக இருந்தாலும் வரப்போகிற புதிய வருஷத்தினுடைய எல்லா விதமான திட்டங்களும் தீர்மானங்களும் ஆமென் நடக்கப்படுகிற நிறைவேறப்படுகிறதானே ஒரு சூழ்நிலையும் ஒரு காலத்தையும் அது காண்பிக்கும். ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதெல்லாம் அந்தந்த காலத்தில் உள்ள ராஜாக்களை சார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். ஆமென். அதனாலே நம்முடைய காலத்தில் அந்த ஆதார் மாதத்தினுடைய அடையாள பிரகாரமாகவும் எஸ்தர் காலத்தில் நடந்ததான ஒரு சம்பவம் பிரகாரம் இந்நாட்களில் ஆண்டவர் குறிப்பாக வரப்போகிறதான 2017வது வருஷத்தில் ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்வார். அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலாகவும் ஆமென் அப்படிதான் ஆண்டவருடைய படைப்பை நாம் பார்க்கிறோம். தேவன் படைத்த எல்லாவற்றை பார்க்கலும் மனிதனை ஆண்டவர் அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் ஆண்டவர் உண்டாக்கினார். கடந்த நாட்களிலே சில விஞ்ஞானிகள் மனிதர் வம்சத்தில் வரவில்லை, வேறொரு மிருகத்தின் வழியில் வந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவைகளை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அறியாதவர்களுக்கு புரியாதவர்களுக்கு வித்தியாசமாகவே போகும். உண்மையை தான் சொல்ல வேண்டும். அவன் நான் படித்த புராண கதைகளிலே ஒருவர் சொல்லுகிறார், உண்மையை சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும் பொழுது ஒரு உண்மையுள்ளதான மனிதர்கள் மாத்திரம் அதை நம்புவார்கள். அனைவரும் நம்ப வேண்டுமானால் அவர்கள் ஒரு கெட்ட வார்த்தையை அசிங்கமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை அவர்கள் கருத்தோடு கூட கவனித்து பின்பு அவருடைய மனதிலே அது பதியும். இதை கேட்கும் பொழுது இது அந்த புலவர்கள் சித்தர்கள் சொன்னதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாகிவிட்டது. கர்த்தர் ஆமென். தெய்வம் யார் என்றால் ஒரு தேசத்தில் ஒரு அதிகாரி, ஒரு தேசத்தில் ஒரு தலைவர், ஒரு கிராமத்தில் ஒரு தலைவரோ, ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தால் அவர் எல்லா மனிதர்களை விட நல்லவனும் நீதிமானும் உத்தமனும் நியாயம் செய்கிறவனா இருக்கும்பொழுது தான் அந்த கிராம மக்கள் அவரை ஒரு தலைவன் என்றும் மதிப்பார்கள். அப்படி போல தெய்வத்தை ஒருவன் அறிய வேண்டுமானால் உலகத்தில் இருக்க எல்லாரை விட பரிசுத்தமும் எல்லாரை விட நல்லவரும் எல்லாரை விட அன்புள்ளவருமாய் இருக்க வேண்டும். ஆகினாலே தெய்வம் என்று சொல்லும் பொழுது
தெய்வ பயத்தோடு கூட மனிதரை நீதியோடு நியாயத்தோடு ஆளுகை செய்கிறவர். ஆகினாலே அரசன் ஆண்டு கொள்ளுவான் என்று ஆண்டு கொள்ளுவான் என்றும் தெய்வம் நின்று கொள்ளும் என்றும் ஒரு பழமொழி ஒன்று சொல்லப்படுகிறது. அவைகளிலே 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். செய்தி இது அல்ல, நான் இந்த தலைப்பினுடைய செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லியதாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் ஒருவர் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிபதியாய் மனுஷரை ஆளுவார், தெய்வ பயத்தோடு கூட ஆமென் துரைத்தனம் பண்ணுகிறவர் ஒருவர் இருப்பார். ஆகினாலே ஒருவன் ஒரு துரைத்தனம் பண்ணால் ஒரு துரைமார்களிலே ஆமென் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும். மாசு மறுவு ஒரு விதமான பிரச்சனை இல்லாதபடி, ஒரு விதமான வழக்குகள் கேசுகள் இல்லாதபடி காணப்படுகிறதான அர்த்தங்களை அது காண்பிக்கிறது. தானியேல் புஸ்தகத்திற்கு திருப்பினால் தானியேல் புஸ்தகம் இப்படியாக சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம், ஒரு ராஜாவின் கீழே ஒருவன் வேலை செய்தான், அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வசனம் 3, இஸ்ரவேலின் புத்திரர்களுக்குள்ளே ராஜ குலத்தார் உள்ளவர்களும் துரைமார்களிலும் அவன் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகுள்ளவர்களாகவும் சகல ஞானத்திலும் தேறினவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே செவிக்க திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபர்களை அவன் ஒரு ட்ரைனிங் கொடுக்க விரும்புகிறான். பார்த்தீர்களா? ஒருவன் ஆட்சி செய்தால் இப்படிப்பட்டதான ஒரு குணாதிசை வர வேண்டும். கண்ணதாசன் நடனத்து குறித்தும் இசை குறித்தும் அவர் விவரித்ததை நீங்கள் கேட்டிருக்கலாம். நானும் கூட கொஞ்சம் குறைய இசையை குறித்தும் ஆமென் எல்லா விதமான இசையினுடைய தன்மைகளோடு கூட நான் அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் தெரியும். ஆகினால் அவர் சொல்லும் பொழுது நடனத்தில் இருக்கிற ஒரு பெண் கூட அவள் ஒரு அழகுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஞானம் உள்ளவர்கள் ஆமென் தேவை. ஆனாலும் தெய்வத்திற்கு ஒரு மனுஷன் அறிவுள்ளவனும் படித்தவனும் பட்டதாரியும் ஆமென் கல்விமானும் பணக்காரனும் ஐஸ்வர்யங்களாக இருப்பதை விட பக்தி உள்ளவனும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனும் நல்லவனும் ஆமென் சோத்திரம் சமாதானத்தை தேடுகிறவனும் பண ஆசை இல்லாதவனும் ஆமென் ஹல்லேலூயா மற்றவர்களை தன் உயிரை போல நேசிக்கிறதான ஒரு குணம் உள்ளவர்கள் தேவனுக்கு சேவைக்கு தேவை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அதனாலே வாசிக்கப்பட போகிறது அல்லது கேட்க போகிற ஒரு செய்தியானது 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஒருவேளை இந்த வாரமும் அடுத்த வாரம் கூட இதே செய்தியாக கூட இருக்கலாம். நான் வாசிக்கும் பொழுது தெளிவாக கவனிங்கள். இது மற்றவர்கள் கொடுப்பதை விட மற்றவர்கள் பேசுவதை விட இந்த செய்தியானது சற்று வித்தியாசமாய் காணப்படும். ஒருவரை ஒரு விதமாகவும் மற்றவர்களை வேறு விதமாகவும் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவார். ஆனாலும் பரவலாக நான் கவனிக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான வழியில் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் தங்களுக்கு தேவையாக இருக்கிற ஒரு காரியங்களை குறித்து ஆமென் ஜனங்கள் எதிர்பார்க்கிறதுனால செய்தியாளர்கள் கூட அவ்வண்ணமாகவே கொண்டு வர விரும்புகிறார்கள். ஆமென். என்னுடைய மனதில் வருகிற ஒரு பாரம், தெய்வத்தை அறிகிறதான ஒரு அறிவு உங்களுக்கு வந்துவிட்டால் எல்லாமே தன்னார உனக்கு பின்னாலே வரும் என்பதுதான். அதனாலே இந்த ஆதார் மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நடக்க போகிறதான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் 1ஆம் தேதியிலிருந்து குறிப்பாக ஆமென் நேற்று தினத்திலே அநேகர் கேரல் சர்வீஸ் போக ஆரம்பித்தார்கள். அதனால் அதனுடைய அர்த்தம் என்ன, அது எப்படி வந்தது என்று கூட சொல்லப்படுகிற ஒரு கதைகளை நாம் கேட்கிறோம். ஆகினாலே இந்த ஆதார் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் முதல் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கடந்த வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில்
ஒரு போராட்டமான காரியங்களை நீங்கள் அனுபவித்திருந்தாலும், இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துவனுடைய பிறப்பின் ஆமென் ஹல்லேலூயா நாளை கிறிஸ்துமஸ் என்று மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் நன்றி செலுத்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவைகளை நான் வாசிக்கும் பொழுது சாமுவேல் என்பவர் முதிர் வயதானார். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவனிடத்தில் வந்தார்கள். 4 வசனம் முதல் நான் சில வசனங்களை வாசிக்கப் போகிறேன். அப்போது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் கூடி வந்து ராமாவில் இருக்கிற சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முது வயதாய் இருக்கிறீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளே நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜனங்களுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாய விசாரிப்பதற்கு ஒரு ராஜா ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். அவர்களை நியாய விசாரிக்க ஒரு ராஜா ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுகிறபடியெல்லாம் அவர்கள் சொல்ல கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கையின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் சொல்ல கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தையே கேட்கும்படி அவர்கள் ஆளுவின் ராஜாவின் காரம் என்னவென்றும் அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்தி என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ராஜ்யத்திற்கு ஆமென் முன் ஓடும் தன் குமாரர் ஒருவரை எடுத்து, உன் குமாரை எடுத்து தன் ரத சாரதியாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவரும், தன் நிலத்தை உழுகிறவர்களுக்கும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களுக்கும் தன் யுத்தங்களை ஆயுதங்களையும் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களுக்கும் அவைகளை வைத்துக் கொள்ளுவான். உங்கள் குமார்த்துகளை பரிமள தைலம் செய்யவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களில் ஆமென் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோட்டங்களிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு அதை கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை ரசத்திலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரையும் உங்கள் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதுகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளிலும் 10 எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாய் ஆவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆமென் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்டதான வேதத்தினுடைய அர்த்தங்களை கவனித்தால், தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு காலத்தில் அந்தந்த காலத்தில் உள்ள ராஜாக்களை சார்ந்து அவன் சொல்லுவார்கள். அந்த ராஜாக்களுடைய காலங்களை வைத்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உதாரணமாக எரேமியா தீர்க்க தரிசியை நீங்கள் எடுத்துக்கொண்டால், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆமென் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தை கூட கவனித்தால், ஆமென் யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் 3ஆம் வசனத்தில் சிதேக்கியா ராஜாவை இருந்தான், அவனுடைய நாட்களிலும் கர்த்தர் எரேமியா கொண்டு பேசினார் என்று சொல்லுகிறார். ஏசாவை கேட்டால் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கவனித்து பார்க்கலாம். ஆமென் 1ஆம் வசனம், ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதேயாவின் ராஜாவாகிய ஆமென் உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்கள் நாட்களிலே யூதாவையும் எருசலேமும் குறித்து கண்டதான ஒரு தரிசனம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கூட அப்படிதான் இருக்கிறது. ஓசியா புஸ்தகத்தில் கூட ஆமென் நான் உங்களுக்கு விவரித்து நான் சொல்ல போகிறேன். கடந்த நாட்களிலே என் வாழ்க்கையில்
நான் பிரசங்கிக்க வந்து நிற்கும் பொழுது ஒரு குறிப்பை எடுத்துக்கொண்டு நான் பிரசங்கம் பண்ண வந்தது கிடையாது. ஒரு காலத்தில் கென்சிங்டன் பார்க் என்று சொல்லக்கூடியதான இடத்துல இன்றைக்கு அதை வேறு விதமான பெயருக்கு கார்ப்பரேஷன் மாற்றிவிட்டது. அது தவறு என்று நான் பல இடத்துல சொல்லுவேன். பெங்களூர் பெருசாக வளருகிறது, நல்லது. புதிய இடத்திற்கு ஒரு புதிய பெயர் வைக்கலாம். கென்சிங்டன் என்றுதான ஒரு இன்ஜினியர் அந்த பிரிட்டிஷ் காலத்தில் அவர் அதை தயார் பண்ணி அல்சூரி ஏரியை அவர் ஒழுங்குபடுத்தி அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே ஒரு ஏரியும் அங்கே ஒரு பார்க் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தின பின்பு இன்றைக்கு வேறொரு பெயரை அங்கே வைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்ம கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய காலங்களிலே அந்தந்த காலங்களிலே அந்தந்த காரியங்களை ஆண்டவர் நீதியோடும் நியாயத்தோடும் செய்து வருகிறார். நான் செய்து கொடுத்த அந்த காலங்களிலே குறிப்பாக அந்த பார்க்கில் நான் உட்கார்ந்து பைபிள் படிக்கும் பொழுது கீழே உட்கார்ந்து பைபிள் படித்து கொண்டு இருக்கிறேன். ஒரு குறிப்பை நான் எழுதி கொண்டு இருந்தேன். எனக்கு முன்னால் ஒருவர் வந்து நிற்கிறார். நான் முகத்தை நான் பார்க்கவில்லை, குனிந்த வண்ணமாகவே இதை பார்த்து கொண்டே நிற்கிறேன். இன்றைக்கி எங்கே நீ பிரசங்கம் பண்ண போகிறாய் என்று கேட்கப்படுகிறது. சொல்லும் பொழுது அப்படியே அரை கண்ணோடு கூட நான் இப்படி பார்த்து கொண்டு எங்கே நான் பிரசங்கம் பண்ணவில்லை, நான் எனக்காகவே நான் குறிப்பு வேதகமத்தில் இருக்கிற வசனங்களை தேடிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த அனுபவம் நீ சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு கர்த்தாவே இந்த லைவ் டிவியில் கூட ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்க நிற்க வைத்தீர் என்று சொன்னால் இது எங்களால் அல்ல, நீர் எங்களை முன்குறித்தீர், தெரிந்து கொண்டீர். உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி என்று சொல்லப்படுகிறது போல கர்த்தாவே உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவரே கல்லியும் மண்ணையும் தெய்வமல்லாத தெய்வம் என்று சொல்லி கொண்டிருந்த என் வாழ்க்கையில் நீர் எதிர்பட்டு என் கிராமத்தை தேடி என் ஊரை தேடி ஆண்டவரே நட்சத்திரங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆலமுண்டி என்று காண்பிக்கப்படுகிறதான ஒரு ஊரை காண்பித்து அந்த ஊருக்கு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரே பாரதங்களை போல ஆண்டவரே அநேக புராணங்களை படித்து கொண்டிருந்த காலத்தில் என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுவே உம்முடைய நாமத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு நட்சத்திரம் இயேசு இருந்த இடத்திற்கு வழிகாட்டினது போல அநேக நட்சத்திரங்கள் கர்த்தாவே என்னுடைய கிராமத்தை தேடி ஆண்டவரே ஒரு ஊழியக்கார் வருவதற்கு வழிகாட்டினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்றைக்கும் இன்றைக்கும் என்னென்றைக்கும் இயேசு கிறிஸ்து மாறாதவர், அவருக்கு தான் மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நான் செய்தியானது அப்படி பேசும்பொழுது அங்கே எதிர இருக்கிறவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உனக்கு தெரியுமா, ஒரு காலம் வரும் நீர் அநேகருக்கு பிரசங்கிக்க போகிறாய் என்று சொன்னார். அதனாலே நான் ஒரு பிரசங்கியாகவோ ஒரு ஊழியக்காரனாகவோ ஒரு சபை நடத்தக்கூடியதான ஒரு திறமை உள்ளவனாகவோ என்ன நினைச்சதும் கிடையாது. அந்த மாதிரி திறமையும் இல்லை என்று தான் நான் நினைத்தேன். ஆனாலும் ஆண்டவருடைய கரம் ஆண்டவருடைய தயவு என்னை வழி நடத்தினது. அவருக்கு தான் மகிமை. அவ்வண்ணமாகவே செய்தியை நான் பிரசங்க பீடத்துக்கு முன்னதாக வந்து நிற்கும் பொழுது பல நேரத்தில் செய்திகள் வரும். ஆண்டவருக்கு மகிமை. நேற்று தினத்தில் இங்கே நாங்கள் செய்து கொடுக்க எனக்கு இன்றைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் பொழுது இந்த நாளுக்குரிய செய்தி என்னவென்று நான் தியானிக்கும் பொழுது பார்த்த சொப்பனமா அல்லது மனதிலேயே அப்படி நிறைந்ததா என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பகுதி தான் வாசிக்கப்பட்ட வேத பகுதியை தான் இன்றைக்கு பிரசங்கிக்க வேணுமென்றதானே ஒரு திட்டம் மாத்திரம் ஒன்று வந்தது. இவைகளை நான் வாசித்தேன். இனி வரப்போகிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வசனம். ராஜாக்கள் காலத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்கும். இந்திரா காந்தி அவர்கள், திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது கூட நடந்த சம்பவங்களை, நடக்க போகிற சம்பவங்களை ஆண்டவர் அற்புதமாய் காண்பித்தார். தொடர்ந்து எத்தனை மினிஸ்டர்கள் யார் யார் எப்படி எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதை கூட அந்த காலத்துக்கு ஏற்ற வண்ணமான வழியிலே அந்த ராஜாக்களை அல்லது பிரசிடென்ட்டுகளை, பிரைம் மினிஸ்டர்களை, ஏரியா எம்எல்ஏகளை சார்ந்து கூட அநேக வார்த்தைகள் வந்தது. தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதெல்லாம் ராஜாக்களை சார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதில் இருக்கிறதான எல்லா ஆளுகைக்குள்ளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கரமும் தயவும் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து விடவே கூடாது. ரோமருக்கு எழுதின நிருபம்
ஆமென் 13ஆம் அதிகாரம் ஒரு சிலர் நம்முடைய ஆலயத்துக்கு அநேக விதமாக குறிப்பாக ஆண்டு விழா நடத்தும் போதெல்லாம் ஏரியா எம்எல்ஏ கவுன்சிலரோ அல்லது சில மினிஸ்டர்களோ மேயர்களோ அநேகர் நாங்கள் அழைக்கும் பொழுது வரும்பொழுது ஒரு சிலர் இந்த நாட்களிலே நாம் இந்த ஆளுகையின் கீழே இந்தியாவினுடைய குடிமக்களாக இருப்பது அவருடைய படைப்பில் அவருடைய பிளானில் இருக்குமானால் நாம் அதை மாற்றி அமைப்பதோ அல்லது உண்மையாகவே அதை குறித்து வாக்குவாதம் பண்ணுவதோ விட அக்காலத்தில் என்ன நடந்தது என்பதை அறிந்து இக்காலத்தில் எவ்வண்ணமான வழியில் மக்களுக்கும் ஆமென் மன்னனுக்கும் ஒரு நன்மையான வழியில் வருவதற்கு ஒரு புலவர்கள் தேவை, சித்தர்கள் தேவை, அறிவாளிகள் தேவை, ஆமென் ஞானம் உள்ளவர்கள் தேவை, சட்ட நிபுணர்கள் தேவை, ஆமென் விஞ்ஞான ரீதி பிரகாரம் ஆமென் அறிவை உணர்த்தக்கூடியவர்கள் தேவையா இருக்கிறது. ஆட்சிக்கு வருகிறவர்களுடைய நிலைமைக்கு கூட ஆமென் அவர்கள் பின்னால் இருந்து நல்ல ஒரு அறிவாளிகள் கூட தேவையா இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட ராஜாக்களிலே அல்லது அதற்கு முன்னதாக நியாயாதிபதிகளை தான் ஆளுகை செய்தார்கள். அந்த ஆளுகையிலே என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்கள் பண்ணினதான அந்த ஆட்சியிலே இவர்களுடைய ஆட்சியிலே அவர்கள் சுகமாய் இருப்பதை கண்டு இவர்களுடைய குடும்பமே கிதியோனுடைய மக்களும் கிதியோனுடைய மகன் அடுத்தபடியாக பேரப்பிள்ளையும் தொடர்ந்து அவர்கள் ஆட்சியில் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று வாழ்த்தும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் 24 வசனம் கிதியோன் அவர்களை நோக்கி ஆமென் உங்களில் ஆமென் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தொடங்குகிறான். ஆமென் 23 வசனமும் முதலாவது வாசிக்கிறேன். அதற்கு கிதியோன் நான் உங்களை ஆளமாட்டேன், ஆமென் என் குமாரரும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளக்கடவரிகள் என்றார். ஆண்டவருக்கு மகிமை. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் வேறொரு மனிதனை ராஜாவாக தெரிந்து கொள்கிறீர்கள்? அதுதான் ஆமென் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பிற்பகுதி. உங்களை ஆமென் உங்களை தள்ளிவிடவில்லை, ஆமென் நான் அவர்களை ஆளாதபடி என்னை தான் தள்ளிவிட்டார்கள். ஆமென் அவர்கள் உன்னை தள்ளவில்லை சாமுவேலே, நான் தான் அவர்களை ஆளாதபடி என்னை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னார். இவர்களுடைய கருத்து என்ன? ஆமென் நாளை மனிதன் 7 உலக ஆளப் போகிறான் என்று சொல்லப்படுகிறதானே கவிஞர்களுடைய கவிகளை நான் படிச்சிருக்கிறேன். பறவையை கண்டு விமானம் படைத்தான் என்பது போல விமானத்தை கண்டுபிடிச்சவனுடைய கதையை கவனித்து பாருங்கள். யார் விமானத்தை கண்டுபிடிச்சான், யார் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சான், யார் ட்ரெயினை கண்டுபிடிச்சான், ஒவ்வொரு முக்கியமான காரியங்களில் உலகத்தில் மனிதனுக்கு தேவையா இருக்கிறத கண்டுபிடிச்சவன் யார் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவனுக்கு எப்பேற்பட்ட அறிவு இருக்கும் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் வணங்கினதான தெய்வம் யார் என்பதை கண்டுபிடிச்சவர்கள் அறிந்தவர்கள் தான் இந்தியாவில் அநேக அறிவாளிகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு அதுவும் ஒரு காரணமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் கவனிக்க போகிறதான வார்த்தை என்னவென்றால், குறிப்பாக சொல்ல போனால் நான் தான் அவர்களை ஆள வேண்டும் என்று சொன்னார். ஆகினாலே நாம் தான் ஆளுகையை, ஆளுநரை அல்லது அரசியல்வாதிகளை, தலைவர்களை நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காலம். அதனுடைய அர்த்தம் மக்களாட்சி என்று சொன்னால் மக்களே ஒரு தலைவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால உபாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14 என்ன வாசிக்கப்படுகிறது, என்ன நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்திருக்கிறேன் என்று சொன்னால், உங்களிலே ஒருவன் ராஜாவாய் விரும்பினால் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தெரிந்து கொண்டவன் இன்னார் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஆனாலும் இங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் தான் தெரிந்து கொள்கிறீர்கள். உங்களை ஆளக்கூடிய ராஜா வரும்பொழுது என்னென்ன செய்வான் என்பதை சொன்னார்கள். கடந்த நாட்களிலே நான் செய்திக்காக வந்து நிற்கும் பொழுது அற்புதமான வழிகள்லாம் கேட்டேன். ஆண்டவருடைய கரம் யாருக்கு தெரியும்? நாளை வரப்போகிறவன் உங்களுடைய வெள்ளிகளை, உங்களுடைய பொன்னை, உன்னுடைய பேங்கில் இருக்கிற பணங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவர்கள் அதை அள்ளிக்கொண்டு போவார்கள்.
உங்களுடைய நகைகளை இன்னைக்கு திருடன் கழுத்தில் இருக்கிறத பறித்து போகிறது போல, ஒரு வண்டியை சரியான இடத்துல பார்க் பண்ணவில்லை என்றால் திருடன் தூக்கி கொண்டு போவது போல நாங்கள் கொண்டு போய் விடுவோம் என்று போலீஸுடைய டிராபிக் போலீஸ் சொல்லுவது போல திருடன் கழுத்தில் இருக்கிறத அறுத்து கொண்டு போய் விடுகிறான். திருடன் பேங்க்ல இருக்கிறத ஒடிச்சு கொண்டு போய் விடுகிறான். திருடன் வந்து வீட்டினுடைய காரியங்களை கொண்டு போய் விடுகிறான். ஆனாலும் ஆளுகை செய்கிறவர்களோ நேரடியாக வந்து உன்னை கேட்காமல் உன்னுடைய வீட்டுக்கு நுழைந்து உன்னுடைய புதை பொருள்களை, உன்னுடைய பொக்கிஷங்களை, உன்னுடைய நகைகளை, உன்னுடைய பணத்தை வாரி கொண்டு போனால் என்ன செய்வீர்கள்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது, காணிக்கை செலுத்தும் பொழுது சில்லறையை நீங்கள் போடுவீர்கள். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவிலே அளக்கப்படும். முடிவில் என்ன நடக்கும்? எப்பேற்பட்ட காலம் வரும்? நீங்கள் தான் ராஜாவை தெரிந்து கொண்டீர்கள். உங்களை தெரிந்து கொள்கிற ராஜா என்னென்ன செய்வான் என்பதை இந்த 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. சரி, குறிப்பாக இந்தியா தேசத்திற்கு வரலாம். இந்தியா தேசத்தினுடைய ஆளுநரை அல்லது ஆளக்கூடியவர்களை நம்முடைய இந்தியா மக்கள் நாம தான் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது தெரிந்து கொண்டதான ஒரு தலைவன் அல்லது ஒருவர் என்ன செய்கிறார் யோசித்து பாருங்கள். உதாரணமா ஒரு ஜோக்கு போல, ஒரு தமாசு போல சொன்னால், நோவாவின் காலத்தில் அவர் ஒரு துத்திரி ஊதினார். உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மிருகங்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக அவருடைய பேழையில வந்தது போல நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு துத்திரி ஊதுவது போல ஊதும் பொழுது முக்கியமான பணங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருக்கு முன்பாக ஒரு மலையை போல குவிந்ததாக ஒரு படக்காட்சியை நான் பார்த்தேன். ஒரு படக்காட்சியை அவர்கள் போட்டு காண்பிக்கிறார்கள். உண்மையாக கவனித்தால் அது எப்படி இருக்கிறது? இந்த 1000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் அவர் ஊதும் போது எங்க இருக்கிறார் புதையல போல மூடி வச்சிருக்கிறது எல்லாம் ஒரு இடத்துல வந்து விடுவது போல வந்து விடுகிறது அல்லவா? அடுத்தபடியாக கவனித்தால் புதிதாக வருகிறது கூட இன்னும் சில பாம்பாட்டிகள் ஊதுவது போல ஊதும் போது புதிய நோட்டுகள் எல்லாம் கூட அவர்களுடைய பெட்டிகளிலே ஓடக்கூடியதான கதைகளும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் நமக்கு நீதியோடு கூட நியாயத்தோடு கூட நேர்மையான வழியில செய்ய முடியும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யார். எல்லா காலத்திலும் எந்த ஆட்சி வந்தாலும், எந்த ராஜா ஆளுகை செய்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், வறுமை வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். வரக்கூடியதான அடுத்த வாரத்தில் இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் உங்களுக்கு ஞான நன்மைகளையும் அறிவையும் விசேஷமான காரியங்களும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஞான நன்மைகளை நீர் எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. மனிதரே ஆண்டவரே, தெய்வ பயமாய் துரைத்தன்னம் பண்ணுகிறவர் ஒருவர் வருவீர். உம்முடைய காலத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. ராஜாக்களுக்காக ஜெபிக்க சொல்கிறீர், அதிகாரிகளுக்காக ஜெபிக்க சொல்கிறீர், பிரபுகளுக்காக ஜெபிக்க சொல்கிறீர். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது போல ஆண்டவரே நல் ஒழுக்கமாய் சமாதானமாய் ஆண்டவரே அமைதியுள்ள ஜீவனம் நாங்கள் பண்ண வேண்டுமானால் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, பிரபுகளுக்காக நீங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலையும் ஏறடி என்று சொல்லுகிறதுனால இந்த நாளில் ஆண்டவரே இயேசுவே சோத்திரம், எங்களுடைய கர்த்தாவே சோத்திரம். பிதாவே, கர்நாடக கர்த்தாவே சீஃப் மினிஸ்டர் மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு இயேசுவே சோத்திரம் மாகாணத்தில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர்கள் ஒவ்வொரு கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகள் பிரபுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசிடென்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். ராஜாவை போல இருக்கிறதான பிரசிடென்ட் ஆண்டவர் ராஜாவை போல இருக்கிறதான பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒரு நல்லாட்சி செய்ய மனிதர்களை தெய்வ பயமாய் துரைத்தன்னம் பண்ணுகிற ஒரு கிருபையை கர்த்தர் இந்நாட்களிலே கட்டளையிடணும் ஆண்டவர். இந்நாட்களில் ஆண்டவரை எங்களுடைய தேசத்திற்கு ஒரு கர்த்தாவை சோத்திரம், ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அக்காலத்தில் யூதருக்கு விரோதமாய் இருந்த செயல்களைப் போல இந்நாட்களில் வருகிறதான எல்லா விதமான இடர்களையும் கர்த்தராக இயேசு நீர்தாமையும் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறேன். மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். எங்கள் போதகர், எங்கள் ஆண்டவர், அருமை ரட்சகர், தேவனும் கர்த்தருமாய் இருக்கிற உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வாராக, ஆமேன். தொடர்ந்து நீங்கள் அடுத்த வாரத்திலும் இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆமேன். Bishop Dr. Reuben C., Church of the Lord Jesus Christ, the Early Apostolic Mission, India, F29 2nd Main Road, Jairaj Nagar, also Bangalore. Telephone number 255-64766 and 255-62
436. Weekly church programs are every Sunday morning 8 a.m. English service, 10:30 a.m. Tamil service. Evenings 6:30 p.m. gospel meeting. Third Sunday of every month, special sanctified fasting prayer and divine healing service. Holy Communion service, first and third Sunday evening. Beloved brothers and sisters, for your spiritual growth, we welcome you to attend our weekly Bible studies and question answers every Tuesday and Thursday at 6:30 p.m. Live TV message on Jesus Name Truth, Tuesday afternoon 2 p.m. and Friday evenings at 7 p.m. God bless you.